வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஜுவல் தீஃப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சைஃப் அலி கான் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜன் ஒருத்தரோட வீட்டை காட்டுறாங்க. இதுல நிறைய பெயிண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சிருப்பாரு. அதை சேல் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபரான்ற ராஜனோட ஒய்ஃப் தான் எல்லார்கிட்டயும் சேல் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ராஜன் இருக்கார்ல, ஒரு நபரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு. இந்த ராஜன் நிறைய இல்லீகல் வேலைலாம் பார்ப்பாரு. வெளிநாட்டு அக்கௌண்ட்ல நிறைய காசு வச்சிருப்பாரு. ஆனா இன்டர்போல் ஆபீசருக்கு தகவல் போய் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க போல. அதுக்கு காரணம் கூட இருந்தவன்ற மாதிரி இவர் சந்தேகப்படுறாரு. நீ தானே சொன்னன்னு கேட்கிறாரு. நான்லாம் சொல்லலன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவன் மேலதான் இவருக்கு டவுட் இருக்கு. ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்றான் அப்படின்ற மாதிரி போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. நான் இல்லன்னு சொல்றான். ஆனா அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். நீ பண்ண வேலையில என்னோட கலெக்ஷன் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கண்டா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கொடூரமா அடிச்சு அவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இந்த ராஜன் ரொம்பவே மோசமான நபருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலையை முடிச்ச ராஜன் வெளியே வந்து எல்லார்கிட்டயும் பேசுறாரு. இவர்கிட்ட நிறைய காஸ்ட்லியான பொருள் இருக்கும். ஒரு மியூசியத்துல ஷோக்காக வச்சிருப்பாரு. அந்த மியூசியத்தை நடத்துற லேடியோட பேரு மோரா அப்படின்றது. அவங்களுமே பேச்சு கொடுக்கறதுக்காக வராங்க. நீங்க ரெட் சன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன்னு இவர் சொல்றாரு. அந்த ரெட் சன்னு கொஞ்ச நாள் நம்ம மியூசியத்திலயும் இருக்க போதுன்னு சொல்றாங்க. அது ஆப்பிரிக்கால இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆப்பிரிக்கால இருக்க பிரின்ஸ் எல்லா நாட்டிலையும் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் நம்ம மியூசியத்துல இருக்க போதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் சங்கி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த ரெட் சன்னை எப்படியாவது அடிக்கணும்னு நினைக்கிறாரு. இவரால அடிக்க முடியாது. அதுக்கு யாரு சரியா வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அவனை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கதான் ஜுவல் தீஃப்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ வெளிநாட்டுல இருக்காரு. இவர் பேரு ரிகான் அப்படின்றது. ஒரு நெக்லஸ் காணோன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப படுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணை எழுப்புறாரு. இந்த பொண்ணு கூட தான் நைட்டு ஒன்னா இருந்திருக்காரு போல. இந்த பொண்ணுமே பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் நெக்லஸ் நைட்டு கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அந்த நெக்லஸ் இப்ப காணோம். போகும்போது இவர் தான் எடுத்துட்டு போயிருக்காருன்னு இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா திருடின நெக்லஸ் வச்சு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்காரு. இப்ப போகும்போது எடுத்துட்டு போயிருக்காரு. நியூஸ்ல ஒரு நெக்லஸ் காணோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நெக்லஸை தான் தர மாதிரி தந்து இவங்களை கரெக்ட் பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரா திருடுவாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் இந்தியால நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்பதான் வெளிநாட்டுல பதுங்கி இருக்காரு. இந்தியாவை சேர்ந்த 2 போலீஸ் இவர் இந்த இடத்துல இருக்கிறத ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கே தெரியாம இவரை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. இதை இவருமே கவனிச்சிடுறாரு. அவங்க 2 பேருக்குமே ஆட்டம் காமிச்சு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. எங்க போனான்ற மாதிரி அவங்க 2 பேருமே குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு பையன் ஹீரோவை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி வரான். இப்ப ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது தான் இது ஹீரோவோட தம்பின்னு தெரிய வருது. என்ன திடீர்னு வந்திருக்கன்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாரு. தம்பியும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். இவங்க அப்பாவோட பேரு ஜெயந்த் அப்படின்றது. டாக்டரா இருப்பாரு. வெறும் 10 ரூபா வாங்கி வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரை பாக்குறதுக்காக ராஜனும் அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. 10 கோடி ரூபாய் டொனேஷனா தரோம், இதை வச்சு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ராஜன் காசை தந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் தம்பியை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா நாங்க நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறோம். அந்த காசை தான் உன்னோட அப்பாக்கு அனுப்பி வச்சிருக்கோம். இப்ப செக் பண்ணா உன்னோட அப்பாவும் மாட்டுவாங்க. உன் அப்பா ரொம்ப நேர்மையானவரு. அவர் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காருன்னு வெளியே தெரிஞ்ச அசிங்கத்துல செத்துற மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி தம்பி கேக்குறான். உன் அண்ணன் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப கண்டுபிடி, அவனை கூட்டுவான்னு சொல்றாங்க. அவன் அப்பயும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பப்ப அண்ணனும் தம்பியும் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும், போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. அதனால தான் அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ அவனை போய் மீட் பண்ணுமான்னு சொல்றாரு. என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டு அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் எதுக்கு வரணும், என்னாலாம் வர முடியாதுன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிடுறாரு. ஆனா இவரோட மனசு கேட்க மாட்டேங்குது. இவர் போலான்னு முடிவு பண்ணிடுறாரு. இவருக்கு நிக்கின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. வேலை வந்தா தானே கால் பண்ணுவ, என்ன வேலைன்ற மாதிரி நிக்கி கேக்குறாங்க. போக போக வேலையை பத்தி அவங்கிட்ட சொல்றேன்ற மாதிரி இவரும் சிரிக்கிறாரு. ஈரவை பிடிக்கணும்னு 2 ஆபீசர்ஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஈரவே கார்ல ஏறி உட்கார்றாரு. என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்தியால மும்பையை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பிசினஸ் மேன் இல்லீகல் வேலை எல்லாம் பண்றான்னு தெரிய வருது. அவனை அமுக்குறதுக்காக விக்ரம்னு ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. இவன் பேரு ஜக்காரியா அப்படின்றது. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, ஜக்காரியாவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. இப்பதான் ஆளுங்க கிட்ட இருந்து விக்ரமுக்கு கால் வருது. சார், அவனா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் சார், அவனை இந்தியாவுக்கு நாங்க சீக்கிரமா கூட்டு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அவனா எதுக்காக வந்து மாட்டினா, கவனமா இருங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப ஏர்போர்ட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்ற மாதிரி ஹீரோ 2 பேரோட கையும் பிடிக்கிறாரு. போலீஸ் கையே பிடிக்கிறியா விடுன்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. இவரை பத்திரமா பாத்துக்கணும்ல, அதனால கால்ல டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே டிவைஸை செட் பண்ணிடுறாங்க. இவன் நம்மளை ஏமாத்தி தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாரு. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் தூங்க போறேன்ற மாதிரி படுத்துறாரு. இவங்களும் பக்கத்துல உட்காந்து இவரையே கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல விக்ரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விக்ரம் வந்து பார்க்கும்போது 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க, எங்க அவன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் அவர் ஏமாத்தி தப்பிச்சிட்டாருன்னு தெரிய வருது. இவங்க 2 பேரோட கையிலயும் ஊசி போட்ட மாதிரி அச்சு இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஊசி போட்டிருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்ற மாதிரி கையை பிடிச்சாருல, அப்பயே ஊசியை குத்தி இருப்பாரு. இவங்களுக்கு பெருசா வலி தெரிஞ்சிருக்காது. இவங்க கொஞ்ச நேரத்துல மயங்கி இருப்பாங்க. அசிஸ்டன்ட் டிராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு சொல்றாரு. அது உங்க கால்ல தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பார்த்தா ஹீரோ இவங்க கால்ல மாட்டிட்டு போயிருக்காரு போல. இவங்களோட பாஸ்போர்ட்டையும் தூக்கிட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப விக்ரம் இருக்கார்ல, சத்தா சிங் அப்படின்ற பேர்ல யாராவது எங்கேயாவது போயிருக்காங்களா பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆமா சார், இப்பதான் ஒருத்தர் மும்பைக்கு பிளைட்ல போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சிங்கோட கெட்டப்ல தான் அவர் கிளம்பி போயிருந்தாரு. ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுக்காக தான் உங்க பாஸ்போர்ட்டையே யூஸ் பண்ணிருக்கான். அதனால தான் சரண்டர் ஆகுற மாதிரி நடிச்சிருக்கான். இத்தனை வருஷம் இந்தியாவுக்கு போகாதவன் இப்ப எதுக்காக இந்தியாவுக்கு போறான், ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறான் போலன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இப்ப ராஜன் ஆளுங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா ஏற்கனவே ஹீரோ வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. ராஜனோட நாய் கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்ற மாதிரி ராஜன் கிட்ட கேக்குறாரு. இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ராஜன் எதுக்காக வர சொன்னாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெட் சன்னு கொஞ்ச நாள் இங்க இருக்க போது, இங்க இருக்கும் போது தூக்கணும், இந்த விஷயத்தை நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாதுகாப்புலாம் பலமா இருக்கும், தூக்குறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்காக தான் நான் ஒன்ன வர வச்சிருக்கேன், நீ தான் தூக்கி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, தூக்குறது கூட மேட்டர் இல்லைன்னு வச்சுக்கோயேன், தூக்குனதுக்கு அப்புறம் விக்கணும், வாங்குறதுக்கு மார்க்கெட்ல ஜக்காரியா மாதிரி சில ஆளுங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சங்கி இருக்கான்ல, நீ நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா, அந்த ஜக்காரியாவை ஏற்கனவே போலீஸுங்க தூக்கிட்டாங்க, அவன் கிட்ட விக்க முடியாதுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. விக்ரம் தூக்குனார்ல, அததான் புரிய வச்சிட்டு இருக்காரு. ஜக்காரியா கிட்டயும் விக்க முடியாதுன்னா வேற ஒருத்தர் கிட்ட தான் விக்க முடியும், அதுதான் மூசா. ஆனா மூசாக்கும் உனக்கும் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ப்ராப்ளத்தை எல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன், எப்படி விக்கணும்ன்றது ஏன் பிரச்சனை, நீ அதை தூக்கி மட்டும் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உன்கிட்ட எடுத்து தந்துடுறேன், எனக்கு 50% தந்துருன்ற மாதிரி கேக்குறாரு. இது ராஜனுக்கு ஓகேவா தான் படுது. ராஜனோ சரின்ற மாதிரி டீலுக்கு ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி இவரோட நாயை இவரே கொல்றதுக்கு முடிவு பண்றாரு. ஏன்னா என்கிட்ட விசுவாசமா இவ்வளவு நாள் இருந்துட்டு அவன் தந்த பிஸ்கெட்டை எதுக்காக வாங்கின, அப்ப நீ துரோகியா மாறிட்டேன்னு தானே அர்த்தம், சாவுன்ற மாதிரி இவர் வளர்த்த நாயே இவர் காலி பண்ணிட்டாரு. இவர் கொஞ்சம் சைக்கோ மாதிரியான ஆளுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஈர வெளிநாட்டுல எங்க இருந்தாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க போன் அடிக்குது. வேகமா விக்ரமோ எடுத்து பேசலாம்னு நினைக்கிறாரு. எதிர ஹீரோ விக்ரம் தான் எடுத்திருப்பாருன்றதை கெஸ் பண்றாரு. என்ன விக்ரம், என்ன பிடிக்க முடியலையான்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. ரொம்ப ஆடாத, சீக்கிரமே உன்னை அமுக்குவன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. சரி சரி ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்ணி காலை கட் பண்ணிடுறாரு. இந்த சமயம் தான் ராஜன் அவரோட ஒய்ஃபான ஃபராவை டார்ச்சர் பண்றதை கவனிக்கிறாரு. எப்ப பாரு அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. இதை பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, லைட்டா ஃபீல் பண்றாரு. காலையில சமயம் ஃபரா இருக்காங்கல்ல, டிராலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அங்க இருக்க ஒரு செடியை பார்த்து பேசுறாரு. இந்த செடியை கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், நிறைய சாப்பிட்டா உயிரே போயிடும், அப்படிதானேன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஃபராவும் சொல்றாங்க. நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே ஒரு பொண்ணை ட்ரை பண்ணோம்னா இதே லைனை தான் யூஸ் பண்ணுவீங்களா, புதுசா ஏதாவது யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபரா சொல்றாங்க. சச்சா, உண்மையிலே பார்த்த மாதிரி தோணுதுங்க, அதான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜன் உங்களை அடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவர் பார்த்தா கூட பிரச்சனைன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இவரும் கிளம்ப போறாரு. நீங்க சொன்னது சரிதாங்க, நான் அன்னைக்கு உங்களை பார்க்கல, வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன் போலன்னு கிளம்புறாரு. இப்ப 2 பேருமே அந்த மியூசியத்தை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா சிசிடிவி எல்லா இடத்தையும் கவர் பண்ணல, ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. 4 செகண்ட் கேப்ல இந்த வழியா போயிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இதை தாண்டி லேசர் லைட்லாம் ஒரு இடத்துல இருக்கும். அதுல லைட்டா தொட்டா கூட சரி, உடனே அலாரம் அடிச்சிரும், அமைக்கிடுவாங்க. இதை எப்படி கட் பண்ண போறேன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் வழியை சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்துல ஆஃப் பண்ணிட்டா லேசர் லைட் எரியும், ஆனா அலாரம் அடிக்கவே அடிக்காது. இதை ஆஃப் பண்றதுக்கு எப்படியாவது சிஸ்டத்துக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இந்த இடத்தோட ஹெட் லேடி பேரு மோரான்னு சொல்லியிருப்பேன். அந்த மோராவோட சிஸ்டத்துக்குள்ள நுழையணும், அதுக்கு பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, ஜெயந்த பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உங்க பையன் எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவன் பேரு அவி அப்படின்றது, எனக்கு இதை தாண்டி பசங்களே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரிகான் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் விக்ரம் கேட்கிறாரு. எனக்கு தெரியாது, இடத்த காலி பண்ணுங்கன்ற மாதிரி இவரும் அனுப்பி விடுறாரு.
இப்ப ஹீரோ ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பாக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவங்களோட அம்மா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, ராபரி பண்ணியாவது அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காப்பாத்துறதுக்கு ராபரி பண்ணிருப்பாரு. ஆனா அப்பாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. நான் இவ்வளவு நேர்மையா இருக்கேன், நீ ஏன்டா இப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க நேர்மையா இருந்து என்னப்பா புண்ணியம், 10 ரூபாய்க்கு வைத்தியம் பாக்குறீங்க, ஆனா பிரச்சனைன்னு வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ணல. என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ண, ஆனா அதுவும் காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அப்பத்துல இருந்து அப்பா இவர்கிட்ட பேசுறதே இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ட்ரிங்க் பண்றதுக்காக வராரு. அப்பதான் அங்க உட்காந்துட்டு இருக்க ஃபரா இருக்காங்கல்ல, நீங்க சொன்னது சரிதான், அந்த இடத்துல வச்சு நீங்க என்னதான் பாத்தீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்ப பேச விரும்புறாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே பக்கத்துல உட்காந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராஜனை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்காக ராஜனை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணன்னு நினைக்கிறீங்களா, என் விருப்பப்படி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராஜன் ஹீரோ கிட்ட ஒரு கண்ணாடியை தராரு. இது மூலியமா நீ பாக்குற எல்லா விஷயத்தையும் என்னாலையும் பார்க்க முடியும்னு சொல்றாரு. முதல்ல இவங்க அந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஹீரோவும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. அந்த லேடி வெளியே போற கேப்ல இவர் உள்ள நுழைஞ்சிருவாரு. உள்ள நுழைஞ்சவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஸ்ப்ரேவை கீபோர்ட்ல அடிச்சிருவாரு. அந்த டைம் ஒரு ஃபால்ஸ் அலாரத்தை அடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சங்கி சொல்லியிருப்பான். சங்கி இருக்கான் பாத்தீங்களா, ஃபால்ஸா அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிடலாம். இந்த லேடி ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அலாரத்தை கட் பண்ணணுன்ற மாதிரி இவங்களுமே ரூம்க்கு வந்து பாஸ்வேர்டை போட்டு சிஸ்டம் குள்ள நுழையிறாங்க. அவங்க எந்தெந்த பட்டன்லாம் கை வைக்கிறாங்களோ லைட் அடிச்சா அந்த பட்டனை மட்டும் காட்டி கொடுத்துரும். ஹீரோ ஒரு கபோர்ட்ல தான் ஒளிஞ்சிருக்காரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பட்டன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. வெளியே போன லேடி திடீர்னு எதையாவது மறந்து உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி ராஜன் கேட்கிறாரு. அதே மாதிரி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடி போனை மறந்துருப்பாங்க, எடுக்கிறதுக்காக வேகமா உள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ காணாம போயிடுறாரு. இவங்களுமே போனை எடுத்து சார்ஜ் இல்லன்ற மாதிரி சார்ஜரை தேடுறாங்க. இப்ப கபோர்டை ஓபன் பண்றாங்க. கபோர்டுக்குள்ளேயும் ஹீரோ இல்ல. இப்ப திடீர்னு பால்கனி கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா பால்கனி விளிம்புல தான் ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. அந்த லேடியும் எட்டி பார்க்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இந்த ராஜன் வந்துடுறாரு. என்ன மேடம், ஏதோ அலாரம் அடிச்சதாமே, என் பொருள்லாம் நல்லபடியா வச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால தான் அலாரம் அடிச்சது, ஒன்னும் இல்ல சார், உங்க பொருள்லாம் பத்திரமா தான் இருக்கும்ன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இவர் வந்து டைவர்ட் பண்றாருல, அதுல ஹீரோ கிளம்பிடுறாரு. பிரச்சனை என்னன்னா, அந்த லேடி 10 லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த லெட்டரை எந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பார்த்தா நிறைய வார்த்தை வரும்ல, எப்படி நீ கண்டுபிடிக்க போற, டைம் 3 நாள் தான் இருக்குன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கவலை இல்ல, நான் 3 நாள்ல கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல சொல்றாரு. கன்னால மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொடூரமான கேம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் மூசான்ற ஒரு பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் மூசாக்கு ராஜன் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவன் எதுக்கு கால் பண்றான்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசுறாரு. மூசா பாய், பழசெல்லாம் மறந்துருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ரெட்சன் எனக்கு கிடைச்சிரும், உங்க கூட தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு டீல்ல சொன்ன வாக்க காப்பாத்தணும், டீல் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது, என்னை பத்தி தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியும், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் ராஜன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராஜனோட ஒய்ஃபான ஃபராவும் ஹீரோவும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்க்ல தான் ஹீரோவோட அப்பா நடந்து போவார் போல. இப்ப அவர் நடந்து போகும்போது ஹீரோ அவரையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி ஃபரா கிட்ட சொல்லிட்டாரு. நான் திருடன்றதுனால என்ன ஒதுக்கி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஃபராவும் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, நான் இங்க இருந்து ரெட்சனை மட்டும் திருடிட்டு போக மாட்டேன், உங்களையும் தான் திருடிட்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சட்டுனி இவங்களை கிஸ் பண்றாரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்கு, அதனால தடுக்கலாம் மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ராஜனுக்கு தெரியாம அப்பப்போ ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ராஜன் வரும்போது விலகி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹோட்டல்ல யாரையோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. ரிசப்ஷன்ல இருக்க நபர்கிட்ட பேசிட்டு மேல போறாரு. இந்த தகவல் விக்ரம்க்கு கிடைச்சிருது. சார், ரிகானை இந்த இடத்துல வச்சு பார்த்திருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி டீமை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா ஹீரோ இருக்காருல, நிக்கின்ற ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஏற்கனவே பேசினார்ல, அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரெண்டு பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த டைம் விக்ரமோ டீமோ வேகமா உள்ள நுழையிறாங்க. இவங்க நுழையும் போது அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க. இருந்தாலும் குப்பை தொட்டியை செக் பண்ணலாம் செக் பண்றாரு. அவங்க கிழிச்சு போட்ட பேப்பர் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறாரு. ஒரு பாஸ்வேர்ட் தான் கிடைக்குது. அதாவது எது பாஸ்வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு 2 பாஸ்வேர்டா அவங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதோட பாஸ்வேர்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை ரெட்சன் அடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வருது. அந்த இடத்த மேனேஜ் பண்ற லேடியோட பேரு மோரான்னு சொன்னல, அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த 2 தான் பாஸ்வேர்டான்ற மாதிரி கேக்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும், உடனே பாஸ்வேர்டை மாத்த போறேன்னு சொல்றாங்க.
அவசரப்பட்டு பாஸ்வேர்டா மாத்தாதீங்க, ஒருத்தன் திருடுறதுக்காக வரப்போறான், அவனை நாங்க அமுக்கிடுறோம், அவன் வெளியே இருந்தா என்னைக்குனாலும் திருட வாய்ப்பு இருக்கு, சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த லேடியும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ராஜன் ஒரு நபரை அடிச்சே சாவடிச்சாரு பாத்தீங்களா, அந்த ரத்த கரிய பெயிண்டிங் மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. ஹீரோ கிட்ட அந்த பெயிண்டிங் உருவான விதத்தை பத்தி சொல்லிட்டாரு. நீ மட்டும் இதுல சொதப்புனன்னு வச்சுக்கோயேன், ஒன்ன வச்சும் ஒரு பெயிண்டிங்கை கிரியேட் பண்ணி சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் வேலையை முடிச்சிடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ வேலை பண்றதை இவங்க இங்க இருந்தே கவனிக்கலாம். இங்க இருந்தே ஹீரோ எங்க போறாரு வராருன்றதை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விக்ரம்க்கு ஹீரோ வர போறாருன்றது தெரிஞ்சிருச்சுல, விக்ரம் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரு. எலி பொறியில மாற்ற மாதிரி வந்து மாட்டுவான், அமிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்குன்னு பார்த்து வச்சாருல, இப்ப அந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. என்ன இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் ஷாக்க வராரு. என்ன அவன் போகாம இருக்கான், நீங்க எதையாவது சேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இவர் மோரா கிட்ட கேக்குறாரு. திருட வரப்போறான்னு தெரிஞ்சதுனால செக்யூரிட்டியை டைட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருந்தது, அதை சரி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மேடம் எதுக்காக மேடம் சரி பண்ணீங்க, இப்ப பாருங்க அவன் வராம நிக்கிறான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சுத்து போட்டிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சது இல்ல, ஹீரோ ஓட பாக்குறாரு. இவங்களுமே அமுக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நிக்கின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இங்க இருக்க சிஸ்டத்தெல்லாம் ஆக்ட் பண்ணி ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அது மூலியமா ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா கரெக்டா விக்ரம் எதிர வந்து நிக்கிறாரு. மாட்னியா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. அதை மீறியும் ஹீரோ தடுத்து அந்த விக்ரம் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டவர் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பிக்கிறாரு. இவர் தப்பிச்சு ரோட்டு கிட்ட வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. ஆனா அந்த கார்ல வந்ததே நிக்கியா தான் இருப்பாங்க. என்ன ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே தான், எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நிக்கி கிட்ட சொல்றாரு. பிளான் சொதப்பிருச்சு, இருந்தாலும் எதுக்காக இப்படி சொல்றாருன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்றாருன்றது கதை போக போக தெரியும். ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிரின்ஸ் தான் இந்த இடத்துல கொஞ்ச நாள் வைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா திருடுறதுக்கு அட்டெம்ப்ட் நடந்திருக்குல்ல, இதுக்கப்புறமா இந்த இடத்துல வைக்க முடியாது, நான் எடுத்துட்டு கிளம்புறேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ சொதப்பிட்டார்ல, ஹீரோவை போட்டு ராஜனோட ஆளுங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இன்னும் கூட இந்த விஷயம் முடியல, கண்டிப்பா அவர் பிளைட்ல எடுத்துட்டு போகும்போது நான் தூக்கிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்கான்ற மாதிரி ராஜன் கேக்குறாரு. நான் சொல்றது கேளு, அவன் பிரைவேட் ஜெட்ல போவான் தான் நீ நினைப்ப, ஆனா அந்த ஜெட்டை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆப்பிரிக்கா பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஜெட் இருக்கும், ஆனா அதை சர்வீஸ் பண்ற மாதிரி இவர் போய் என்ன பண்ணிடுவார்னா வேணும்ட்டே பெரிய ஃபால்ட்டை ஏற்படுத்திடுவாரு. சரி பண்ண முடியாத நிலைமையில தான் இப்ப அந்த ஜெட் இருக்கு. அதனால அவர் பேசஞ்சர் கூட சேர்ந்த மாதிரி சாதாரண பிளைட்ல தான் போவாரு, அங்க வச்சு ஈஸியா தூக்கிடலாம், எனக்கு இன்னொன்று வாய்ப்பு தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவன் திரும்பி உங்களை முட்டாளாக்குறதுக்கு ட்ரை பண்றான், நீங்க கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சங்கி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ராஜன் இருக்காருல, சட்டுன்னு சங்கியோட கதையை முடிச்சிடுறாரு. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியான்ற மாதிரிலாம் அவனை திட்டுறாரு. ஹீரோக்கு இன்னொன்று வாய்ப்பு தந்துடுறாரு. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க லைட்டை ஷூட் பண்றாங்க. இந்த வாட்டி லைட்டை ஷூட் பண்ணாங்க, இன்னொன்னு வாட்டி சொதப்பனு வச்சுக்கோ, உன் அப்பாவையே ஷூட் பண்ணி கதையை முடிச்சிருவேன்னு சொல்றாரு. இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் ஃபராவை யூஸ் பண்ணலான்னு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபரா கொஞ்சம் ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபராவை தாண்டி வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்தா அவ வெளியே சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தான் யோசிக்கிறேன். ஃபரா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்லன்ற மாதிரி ராஜனை பார்த்து கேட்கிறாரு. ராஜன் சட்டுன்னு ஃபராவை கிஸ் பண்றாரு. என் ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. பிரின்ஸ் ஒரு ஃபிளைட்ல போக போறாரு பாத்தீங்களா, அதோட பைலட்டை பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது தெரிய வருது. தேவைப்பட்டா ஃபேமிலியை தூக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த ராஜனுக்கு சலீம்னு ஒரு ரைட் ஹேண்ட் இருப்பாரு. அந்த சலீம் கிட்ட ராஜனும் இந்த விஷயத்த சொல்றாரு. உன் பிளான் மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி மூசா கோவப்படுறாரு. இல்ல ஃபிளைட்ல வச்சு தூக்குறது என்னோட பிளானு, அது கண்டிப்பா நடக்கும், ஆனா அப்படி நடக்கிறதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹெல்ப் தானே, கண்டிப்பா பண்றேன், நேரடியா வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ நிக்கி கூட சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்றாரு, அது என்னன்னு தெரியல. இப்ப நிக்கியும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாராவது வராங்களா பாத்துக்கோன்ற மாதிரி இவரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த மூசாவை பொறுத்த வரைக்கும் இஸ்தான்புல்ல இருக்காரு போல, இப்ப நேரடியா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கிறாரு. சரி நான் பண்ணிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா இவர் என்ன ஃபேவர் கேட்டாருன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப மூசா இருக்கார்ல, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கதையை முடிச்சிரு, நீயோ நானும் தான் இந்த விஷயத்துல பார்ட்னர்னு சொல்றாரு. சரி வேலை முடிச்சோன்னா ஹீரோவோட கதையை முடிச்சிடுறன்ற மாதிரி இவருமே மூசா கிட்ட சொல்றாரு. அந்த பிரின்ஸ் கிளம்பி போறாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க விக்ரமோ எப்படி கிளம்பி போறாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சாதாரண பிளைட்ல தான் போறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சாதாரண பிளைட்ன்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. சார் அவரோட பிரைவேட் பிளேனோட இன்ஜின் போயிருச்சான், அதனால தான் சாதாரண பிளைட்ல போறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவரா சாதாரண பிளைட்ல போல, ஹீரோ தான் போக வச்சிருக்கான். ஹீரோவோட பிளான் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது, வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. ஹீரோ வேணும்ட்டே தான் அந்த ராபரி சொதப்புற மாதிரி பண்ணிருக்கான். ஏன்னா அந்த இடத்தை விட பிளைட்ல தூக்குறது ஈஸின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இந்த ஹோட்டல்ல இருக்காருன்னு தகவல் போச்சுல, அந்த தகவலை கொடுத்ததே ஹீரோவா தான் இருப்பாரு. போலீஸ் வந்து குப்பை தொட்டியை செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கணும்ன்றதுக்காக வேணும்ட்டே இவர் தான் பேப்பரை கசக்கி அந்த இடத்துல போட்டிருப்பாரு. சோ இப்ப ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி பிளைட் ஏறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. டீமா தான் இவங்க போறாங்க போல. இந்த இடத்துக்கு ஃபராவும் வந்திருக்காங்க. எல்லாருமே தனித்தனியா தான் வராங்க. பிளைட்டை பொறுத்த வரைக்கும் மார்ஷல்னு ஒரு ஆபீசர் இருப்பாரு பாத்தீங்களா. சார் கவலைப்படாதீங்க, லாக்கர்ல பத்திரமா இருக்கு, நாங்க சேஃப்டியா கொண்டு வந்து உங்க நாட்டுல தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. விக்ரம் பிளைட்டை தடுத்துடலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ள பிளைட் கிளம்பிடுது. அவன் அந்த ஊரை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரைவேட் ஜெட்ல அந்த ஊரை ரீச் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ கண்டிப்பா அந்த பிளைட்ல இருப்பான், அதனால போட்டோ அனுப்பி செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட போட்டோ வந்துருது. இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் இருக்காரான்றதை செக் பண்ணுன்ற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொருத்தரா பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத இந்த சலீம் நோட் பண்றாரு. சலீம் இருக்கார்ல, வேகமா இந்த விஷயத்த ராஜன் கிட்ட சொல்லிடுறாரு. ராஜன் இருக்கார்ல, ஹீரோவை தனியா வர வச்சிடுறாரு. உன்னை தேடிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேக்குறாரு. நான் காத்தோட காத்தா கலந்துருவேன், என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் பிளான் படி நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, அடியில இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதாவது பொருள்லாம் வைப்பாங்கல்ல, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த லேடியும் தேடி முடிச்சிடுறாங்க. நீங்க அனுப்புன போட்டோல இருக்கவரு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல கண்டிப்பா அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விக்ரமும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ திரும்பி மேல வந்துடுறாரு. ஃபராக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஃபராவும் புரிஞ்சுக்கிறாங்க. இவர் ஃபரா வர வச்சதுக்கான காரணத்தை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு போன ஃபரா இருக்காங்கல்ல, ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப நேரா பிரின்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அவருக்கு காஃபி தராங்க. ஆக்சுவலா ஒரு பூவை பாதி கலந்தா வயிறு வலி ஏற்படும் ஹீரோ சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் இவங்க கலந்து தந்துடுறாங்க. அவருமே அதை குடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை தாண்டி இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் பிரின்ஸோட ஆளா இருப்பாங்க. அவங்கள மயக்கமாக்கணும்ல, அதனால இவங்களுமே மயக்க மருந்தை தந்துடுறாங்க. அந்த பிரின்ஸுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல உண்மையான ஏர் ஹோஸ்டஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்பவுமே பிளைட்ல யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு தெரிய வருது. அந்த சீட்டுக்கு வராங்க. அந்த டாக்டருக்கு பதிலா இப்ப ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. அச்சோ ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியரா இருக்கு, நான் கேப்டன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கேப்டன் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் அவரோட கண்டிஷனை பத்தி சொல்றாரு. பக்கத்துல ஏதாவது ஏர்போர்ட் இருந்தா அங்க இறக்கிருங்க, பக்கத்துல இஸ்தான்புல் இருக்குல்ல, அந்த இடத்துல இறக்கிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிளைட்டை வேற ஒரு பக்கம் கொண்டு போறாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இது எல்லாம் அவனோட வேலை, பிளைட் எங்கேயும் போகக்கூடாது, எங்க இறங்கணுமோ அங்கதான் இறங்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அந்த தகவலை பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, கேப்டனை கூப்பிட்டு திரும்பி பேசுறாரு. கண்டிப்பா இஸ்தான்புலுக்கு தான் போகணும், அதுவும் ஏர்போர்ட்டுக்கு போக கூடாது, வேற ஒரு இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு கேப்டன் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, கேப்டன் ஃபேமிலியை தூக்கி வச்சிருப்பாங்க. நீங்க மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலி கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப கேப்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விக்ரம் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அந்த பிளைட் போகணுமோ அங்கேயே கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பசங்களையும் ஒய்ஃபையும் காப்பாத்தணும்ல, அதனால இவங்க சொல்ற இடத்துக்கே போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சாதாரண இடத்துல எல்லாம் நிறுத்த முடியாது சார், ஏர்வேஸ் வேணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ போற இடத்துல ஏர்வேஸ் உருவாயிடும், நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவங்க வேற ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்கன்றது விக்ரமுக்கு தெரியுது. மிரட்டி தான் கூட்டு போறாங்க போல, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. ஏர்போர்ட்டுக்கு போல, ஏர்போர்ட் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது இடம் இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட கேக்குறாரு. சார் ஒரு பெரிய பார்க் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பார்க்க காட்டுறாங்க. அங்க சில ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு பிளேன் நிறுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மூசா கிட்ட இந்த ஹெல்ப் தான் கேட்டிருப்பாங்க போல. மூசா தான் ஆளுங்களை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கேப்டனை மிரட்டிட்டு இருக்காங்கல்ல, இதை வேலை பார்க்குற ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. கீழே இருக்கவங்களுக்கு தகவலை கொடுக்கலான்ற மாதிரி கால் பண்ண போறாரு. ஆனா நல்ல வேலையா இந்த விஷயத்த ராஜன் கவனிச்சிடுறாரு. இப்ப ராஜனும் இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. பாத்ரூம்ல போட்டு இவனை லாக் பண்ணி வச்சிடுறாரு. அந்த பார்க் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம உடனே அந்த பார்க்கு கிட்ட போனோம், அங்கதான் இறக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி இவரை கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிளேன் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒரு இடத்துல லைட்லாம் எரியுது. என்ன கேப்டன் இப்ப இறக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேப்டனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு கேப்டன் இறக்குறதுக்காக போறாரு. இப்ப லாக்கரை ஓபன் பண்ணி ரெட் சன்னை எடுத்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவும் ராஜனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க லாக்கரை ஓபன் பண்றது கஷ்டம் போல, ஒவ்வொரு ப்ராசஸ்
ப்ராசஸா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மார்ஷல் கண்முழிச்சிடுறாரு. இவரை மயக்கமாக்கி இருப்பாங்க. இவர் இருந்தாலும் கண்முழிச்சிடுறாரு போல. இப்ப இந்த இடத்துக்கு செக் பண்றதுக்காக வராரு. இவங்க திருட ட்ரை பண்றதுனால இவங்க கூட சண்டை போடுறாரு. இவங்களும் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டே ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மார்ஷல் அடிச்சு போட்டுறாங்க. ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள ரெட் சன்னும் கிடைச்சிருது. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல கேப்டன் இருக்கார்ல, கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே இவங்க இருக்காங்கல்ல, ஏணி மூலியமா வேகமா கீழே வந்துடுறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் அண்டர் கிரவுண்ட் வழியை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வழி இருக்கு. திரும்பி இவங்க மூடி புல்லு மாதிரி மாத்திடுறாங்க. மூசா தான் இந்த ஏற்பாடெல்லாம் இவங்களுக்கு பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப விக்ரமும் ஆளுங்களோட பார்க்குக்கு வந்துடுறாரு. சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஏணி வழியா இறங்கி போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எங்க போயிருப்பாங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அவங்க கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் தெரியவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அண்டர் கிரவுண்ட் வழியா போயிட்டாங்கல்ல. இவர் கோட்டை விட்டுறாரு. இந்த ராஜன் இருக்கார்ல, மூசா கிட்ட டைமண்ட தந்துட்டு இவரோட ஊருக்கு வந்துடுறாரு போல. நீ சொன்ன விஷயத்த பண்ணிட்ட, இப்ப டைமண்ட விக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ள அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராஜனை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோ ஃபராவை கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. ராஜனை மீறி என்ன கூட்டு போறதுலாம் கஷ்டம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு வரதுல விருப்பம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. வர விருப்பம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப இவருமே ராஜனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்னோட அப்பா விஷயத்துல பிரச்சனை வராது இல்ல, நீ இல்ல கையெழுத்த போட்டு தந்துருன்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே கையெழுத்தெல்லாம் போட்டுறாரு. ஆனா ஹீரோ கிட்ட தராம வம்பு பண்றாரு. இந்த ராஜனோ சலீமோ சேர்ந்த மாதிரி ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ இதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஒரு கதை சொல்லவான்ற மாதிரி சிங்கத்தை பத்தியும் முயலை பத்தியும் கதை சொல்லிட்டு இருக்காரு. இவர் கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே சலீமுக்கு தொண்டெல்லாம் அடைக்குது. சலீமோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. சலீம் குடிச்சதுல இவர் பூவை கலந்துருப்பாரு. ராஜன் எப்படியும் நீ என்னை ஏமாத்துவன்றது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் உன்கிட்ட உண்மையான டைமண்டை தரல, ஃபேக்கான டைமண்டை தான் தந்தன்ற மாதிரி சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்ற மாதிரி ராஜன் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. ஜக்காரியா கிட்ட நீ வித்தன வச்சுக்கோ, ஈஸியா வித்துருவன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஜக்காரியாவை திட்டமிட்டு மாட்ட வச்சன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் இந்த நாட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணார்ல, அதுக்குள்ளேயே ஜக்காரியாவை இவர் தான் போட்டு தந்திருப்பாரு. அதாவது இன்ஃபர்மேஷனை போட்டு தந்திருப்பாரு. அது மூலியமா விக்ரமும் ஆளுங்களும் வந்து லாக் பண்ணிருப்பாங்க. ஜக்காரியா இல்லைன்னா உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மூசான்றது எனக்கு தெரியும். மூசாக்கும் உனக்கும் ஏற்கனவே பிரச்சனைன்னு தெரியும். நீ சொதப்புனா மூசா என்ன பண்ணுவார்னோ தெரியும். அதனால தான் மூசா கிட்ட கோர்த்து விட்டன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் தானே டைமண்ட கையில எடுத்தேன், நீ எப்படி மாத்துன அப்படின்ற மாதிரி ராஜன் கேக்குறாரு. இவர் எப்படி மாத்துனாருன்றத சொல்றாரு. இப்பதான் நமக்கும் நிறைய ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா நிக்கியும் இவரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்கல்ல. நிக்கி கிட்ட ஒரு சூட் கேஸ் தான் ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு. செக்கிங்ல மாட்டாத மாதிரி ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்க சூட் கேஸ ரெடி பண்ணி தந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு நபரை டார்கெட் வச்சிருப்பாங்க. அவர் பேரு சைமன் அப்படின்றது. அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு சூட் கேஸ் இருக்கும். அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போறவரா இருப்பாரு. அவர் அந்த பிளைட்ல போறது உங்களுக்கு தெரியும். அவரோட சூட் கேஸ் எடுத்துட்டு இந்த சூட் கேஸை வச்சிடுறாங்க. அந்த சைமன் பிளைட்ல வரதை இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இவர் ஒளியறதுக்காக போனார்ல, அப்பயே அந்த லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள இருக்க டைமண்ட் எடுத்துறாரு. அந்த டைமண்டுக்கு பதிலா இவர் ஃபேக்கான டைமண்டை வச்சிடுறாரு. உண்மையான டைமண்டை என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த சூட் கேஸ்ல இருக்க சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவர் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு ஓபன் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஃபேக் டைமண்ட்னு தெரிஞ்சுதான் இவர் வேணும்ட்டே அதை ஓபன் பண்ணிருப்பாரு. இப்ப மூசா ஒரு நபரை வச்சு செக் பண்றாரு. அவருமே செக் பண்ணிட்டு இது ஃபேக்னு சொல்லிட்டாரு. இப்ப நல்லா அதை அமுக்குறாரு. அது உடையவே செஞ்சிருது. அப்ப நம்மளை ஏமாத்திட்டானான்ற மாதிரி மூசாவும் பயங்கரமா ராஜன் மேல கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜன் இருக்காருல, ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, ராஜனை பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிடுறாரு. உன்னை நான் எதுவும் பண்ண போறது இல்ல, அந்த மூசா கவனிச்சுப்பான்ற மாதிரி ஹீரோ இருக்காருல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மூசாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மூசா செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப ராஜன் இருக்காருல, கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நம்ம கூட மூசாவையும் கூட்டு போனோம்னு யோசிக்கிறாரு. மூசா நீங்க என்ன கொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், கடைசி ஆசையா ஒரே ஒரு ஸ்மோக் மட்டும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்கிறாரு. மூசா சரின்னு ஏத்துக்கிறாரு. இவரும் ஸ்மோக்லாம் பண்றாரு. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது சிகரெட்டை தட்டி விடுறாரு. கரெக்டா அந்த கேஸ்ல போய் படுது. இப்ப இவர் மட்டும் இல்லாம மூசாவும் கேங்கும் சேர்ந்த மாதிரி இவர் கூட சேர்ந்து வெடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பைக்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆக்சுவலா சைமன் ஒரு நபரோட பேக்ல தானே வச்சிருக்காரு. பேக்ல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே சைமனுக்கு தெரியாது. இப்ப ஹீரோவும் சைமன் ரூம்குள்ள வந்துடுறாரு. அதை ஓபன் பண்ணி உண்மையான டைமண்டை எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ராஜன் தப்பானவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துருது. அதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் போய் நமக்கு 10 கோடி தந்திருக்கானே, நமக்கு பிரச்சனை வருமான்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. பையன் இருக்கான்ல, பிரச்சனை வர மாதிரி தான்ப்பா இருந்தது, ஆனா அண்ணன் இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டாரு. இப்ப டாக்குமெண்ட்லாம் நம்ம சைட்ல கிளியரா இருக்குன்ற மாதிரி பையன் சொல்றாரு.
அப்பவும் மூத்த பையனை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாரு. ஹீரோ தனியா கிளம்பி இருக்க மாட்டாரு, ஃபாராவையும் கூட்டு வந்திருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே வேற ஒரு நாட்டுல தான் இருக்காங்க. இந்த இடத்துல அமைதியா ஒரு வாழ்க்கையை வாழலான் இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த திருட்டெல்லாம் வேணாம், இங்கேயே அமைதியா இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க அடுத்த திருட்டுக்கு பிளான போட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா உங்களால இந்த திருட்டை விடவே முடியாது, நீங்க பண்ணுங்க பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப திரும்புறாரு. திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல விக்ரம் நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. உன்னை கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியான்ற மாதிரி விக்ரம் ஸ்மைல் பண்றாரு. இந்த இடத்துல வச்சு ஹீரோவை அமுக்கணும்னு யோசிக்கிறாரு. லைட்டா கண்ணசர்றாரு. அதுக்குள்ள ஹீரோவும் ஃபராவும் இங்க இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்ற மாதிரி இவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இன்னமும் இந்த திருட்டு தொடரும்ன்ற மாதிரி போட்டு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு சாங் எடுத்திருப்பாங்க போல. கடைசியில அந்த சாங்கை காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.